கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் இந்த ஜூம் வழியாக மீண்டும் ஒரு முறை சந்திக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் போன வாரத்திலே சிந்தித்த பிரகாரமாக கொலோசேருக்கு எழுதின நிருபத்திலிருந்து தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். கொலோசேர் நிருபம் தான் நம்முடைய பாடம் பகுதியாக இருக்கிறது. இந்த கொலோசேர் நிருபத்தினுடைய முன்னுரையை போன வாரத்திலே நான் வகுப்பாக எடுத்தேன். முன்னுரை மிக பெரிதாக இருப்பதனாலும் முன்னுரையினுடைய ஒரு சில காரியங்கள் நாம் பாடப்பகுதியில திரும்ப படிக்க இருப்பதனாலும் அதை நான் கொஞ்சம் விரைவாக எடுக்க வேண்டியதானது. மாத்திரமல்ல, அது பெரிதாக இருந்ததுனாலே ஒரு வகுப்பிலே முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி எடுத்தேன். முன்னுரையினுடைய முக்கியமான ஒரு சில காரியங்கள் உங்களுடைய மனதிலே நிற்கும் என்று நான் அறிகிறேன். அது மாத்திரமல்லாமல் முன்னுரையில இந்த புத்தகத்தை பற்றிதான முக்கிய காரியங்கள், இந்த புத்தகத்தினுடைய கருத்துக்கள், இந்த புத்தகத்தில் கையாளப்படுகிற கருப்பொருள் மீண்டும் நான் வாசிக்கப்பட இருப்பதனாலே அந்த பின்னணியிலே சொல்லப்பட்டுள்ள காரியங்களை மறுபடியும் படிக்க இருப்பதனாலும் அதுல தவறவிட்ட காரியங்களை முன்னுரையில கவனிக்க தவறியதை நான் திரும்ப படிப்போம் என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது நாம் கொலோசேர் நிருபத்தை குறித்து படிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இந்த கொலோசேர் நிருபத்தினுடைய மொத்த அதிகாரங்களை நாம் பார்க்கும் பொழுது 4 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 4 அதிகாரங்களிலும் சொல்லப்பட்டுள்ள முதன்மையான அல்லது முக்கியமான செய்திகளை உங்களுக்கு சுருக்கத்தில் முதலாவது சொல்ல விரும்புகிறேன். இந்த வகுப்பிலே நான் பொறுமையாகத்தான் இந்த காரியங்களை சொல்ல இருக்கிறேன். ஆகவே நீங்கள் கவனித்துக் கொள்ளும்படியாகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கொலோசேர் நிருபத்தினுடைய பின்னணியிலே முக்கியமாக அங்கே சில தவறான போதனைகள் ஊடுருவி இருந்தது. அந்த நிருபத்தை எழுதுவதற்கான முதன்மை காரணம் அதுதான். எப்பாப்ரா மூலமாக கொலோசேர் சபையினுடைய பாதிப்புகளை, உபதேச ரீதியான பாதிப்புகள் பெரிதாய் பாதிக்கப்பட்டிருந்தது. அதை பவுல் அப்போஸ்தலன் கேள்விப்பட்டது நிமித்தமாகத்தான் இந்த கடிதத்தை எழுத நேர்ந்தது. ஆகவே அதிலே தப்பறையான போதனையாக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய போதனை ஞான உபதேசம் என்று சொல்லக்கூடிய, ஞான கொள்கை என்று சொல்லக்கூடிய போதனைகள். அது கீழை தேசத்தாருடைய உபதேசத்திலிருந்து, அவர்களுடைய அதாவது கிரேக்க தத்துவ ஞானிகளுடைய தத்துவங்களிலிருந்து உருவான ஒரு தப்பான ஒரு போதனையாக இருந்தது. கிரேக்க தத்துவங்களின் அடிப்படையிலாக கிறிஸ்தவத்தை போதிப்பதற்காக அல்லது கிறிஸ்தவ கோட்பாடுகளை மாற்றி போதிக்கும்படியாக கொண்டு வரப்பட்ட போதனை. இந்த உலகத்தினுடைய படைப்புகள் சம்பந்தமாக இன்றைக்கு என்னென்னலாம் கொள்கைகள் இருக்கிறதோ அது மாதிரியாக உலக படைப்பு சம்பந்தமான தப்பான போதனைகள் இருந்தது. அந்த நிலைமையிலே கிறிஸ்துவும் ஒரு படைப்பு என்கிற ஒரு தப்பான போதனை இருந்தது. கிறிஸ்து படைப்பாளர் அல்ல என்கிற தப்பான போதனை இருந்ததோடு யூத மதத்தினுடைய சடங்கு சம்பிரதாயங்கள், நியாயப்பிரமாணத்தினுடைய சடங்குகளை திரும்ப கை கொள்ள வேண்டும், ரட்சிப்புக்கு அவசியமாக இவைகளையும் சேர்த்து கொண்டு தவறான போதனைகள் வந்தது. இந்த நிமித்தமாக இப்படிப்பட்ட கொள்கைகள் எல்லாம் ஊடுருவியதினாலே இந்த நிருபம் எழுத வேண்டிய அவசியமானது. ஆகவே முதன்மையாக இதிலே பவுல் அப்போஸ்தலன் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம், இந்த புத்தகத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், அவர்களுக்கு எழுத வேண்டிய காரியமாக முதல் அதிகாரத்திலே கிறிஸ்துவினுடைய முழுமையான முதன்மையான நிலையை குறித்து அவர் வலியுறுத்தி எழுதுகிறார். பல நிலைமைகளிலே கிறிஸ்து முதன்மை நிலைமையில் இருக்கிறார். ப்ரீ இமினன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்வார்கள். அந்த கிறிஸ்துவின் முதன்மை நிலையை வலியுறுத்தி எதிலெல்லாம் கிறிஸ்து முதன்மையானவராக இருக்கிறார் என்பதை குறித்து அவர்களுக்கு எழுதுகிறார். ஏனென்றால் பல நிலைமைகளிலே கிறிஸ்துவை அவர்கள் பின்தள்ளி விட்டார்கள். ஆகவே கிறிஸ்து எவற்றிலெல்லாம் முதன்மை நிலையில் இருக்கிறார் என்பதை குறித்து முதல் அதிகாரத்திலே எழுதுகிறார். 2வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் விசுவாசியினுடைய முழுமை நிலையை குறித்து அவர் எழுதுகிறார். கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகள் முழுமை பெற்றிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு வெளியே எந்த ஒரு காரியமும் நாம் அடையும்படியாக இல்லை. எல்லா ஆவிக்குரிய காரியங்களும் கிறிஸ்துவுக்குள் நிறைவாய் இருக்கிறது என்பதை அவர் வலியுறுத்துகிறார். 3வது அதிகாரத்தின் 4வது வசனம் வரையிலுமாக அது தொடர்கிறது. 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் தொடங்கி 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் வரையிலும் விசுவாசியினுடைய அனுபவம், கிறிஸ்துவில் விசுவாசியினுடைய அனுபவத்தை குறித்து எழுதுகிறார். 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் தொடங்கி 18வது வசனம் வரையிலும்
முடிவுரையை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிதான் இந்த புத்தகத்தை நாம் பிரித்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த 2வது பகுதி 3ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம் வரைக்கும் போகிறதுனாலே அதிகார பிரிவுகளை நீங்கள் கவனிக்க தேவையில்லை. கருத்து எங்கே தொடங்கி முற்று பெறுகிறது என்பதை மாத்திரம் கவனித்தால் நமக்கு அது வசதியாக இருக்கும். 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் தொடங்கி 3ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம் வரைக்கும் கிறிஸ்துவுக்குள் விசுவாசியின் முழுமை நிலையை குறித்து பவுல் அப்போஸ்தலன் விளக்குகிறார். விசுவாசியினுடைய நடைமுறை வாழ்க்கையை குறித்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் தொடங்கி 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் வரையிலும் அவர் எழுதுகிறார். ஆகவே பவுல் அப்போஸ்தலனுடைய வழக்கமான நடையின்படி முதல் பகுதியானது 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் வரையிலும் உபதேச காரியம், கிறிஸ்தவ கோட்பாட்டு உபதேசங்களை அவர் எழுதுகிறார். நடைமுறை போதனைகளை 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் தொடங்கி 4ஆம் அதிகாரம் 18 வரையிலும் எழுதுகிறார். கிறிஸ்து நமக்கு என்ன செய்துள்ளார் என்பது முதன்மையான பகுதியிலே பார்க்கிறோம். முதன்மையான கிறிஸ்துவுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை குறித்து 2வது பகுதியிலே பார்க்கிறோம். இதை வேறு விதமாக இந்த 4 அதிகாரங்களுக்கும் வேறு விதமான தலைப்பும் கூட நாம் கொடுத்து கொள்ள முடியும். ஆனாலும் அடிப்படை கருத்துக்கு, அதாவது கொலோசியர் நிருபத்தினுடைய அடிப்படை கருத்துக்கு மாற்றம் இல்லாத வகையில் இன்னொரு வகையிலும் கூட நாம் சொல்ல முடியும். முதன்மையான கிறிஸ்து அல்லது கிறிஸ்துவின் முதன்மை நிலை என்பதை முதல் அதிகாரத்திற்கு நாம் சொல்ல முடியும். 2வது அதிகாரத்திற்கு தவறான கோட்பாடுகளுக்கு எதிரான எச்சரிக்கை, பவுல் அப்போஸ்தலனுடைய எச்சரிக்கை. 3வது அதிகாரத்துக்கு கிறிஸ்துவில் புது வாழ்வு என்பது 3ஆம் அதிகாரம் 5 தொடங்கி 4ஆம் அதிகாரம் 6 வரைக்கும் இருக்கிற 3வது பகுதிக்கு கிறிஸ்துவில் புது வாழ்வு என்பதை நாம் தர முடியும். 4ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி இறுதி வார்த்தைகள், அதாவது முடிவுரையாக அவர் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். இப்படிதான் இந்த 4 அதிகாரங்களையும் நாம் வகைப்படுத்தி முதலாவது படிக்க வேண்டும். இந்த முதல் அதிகாரத்திலே கிறிஸ்துவின் முழுமையும் முதன்மையுமான தன்மையை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து முழுமையானவராக இருக்கிறார், முதன்மையானவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு வெளியிலே எதுவும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் எல்லாம் சகலமும் முழுமையான நிறைவு பெற்றதாக இருக்கிறது. கிறிஸ்துவே எல்லாவற்றிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். கிறிஸ்து எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவிலே ஆவிக்குரிய சகல காரியங்களும் அடங்கி இருக்கக்கூடிய நிலைமையிலே கிறிஸ்து முதல் கடவுளாக இருக்கிறார். இந்த கருத்தின் முடிவு வார்த்தையை சொல்லும் பொழுது முதல் கடவுள் என்ற வார்த்தையை நான் ஏன் பயன்படுத்துகிறேன் என்றால், இந்த வார்த்தை தமிழகத்திலே அதிகமாக அறியப்பட்ட ஒரு வார்த்தை. திராவிட கழகத்தாரிலே இருந்து பிரிந்து வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தார் அதை தோற்றுவித்த அண்ணாதுரை அவர்கள் கடவுள் மறுப்பு கோட்பாட்டிலிருந்து கடவுள் ஏற்பு கோட்பாட்டுக்கு அவர் வந்தார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது அவருடைய மூல வாசகமாக இருந்தது. அந்த கோட்பாட்டிலே அவர் முன்னிலைப்படுத்தியது, இங்க இருக்கக்கூடிய தவறான இந்து மத அல்லது இந்து கடவுள் கோட்பாட்டுக்கு எதிராக அவர் சொன்ன வார்த்தை, ஒரு முதல் கடவுள் இருப்பாரானால் அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறோம் என்று சொன்னார். அப்படியானால் அறிஞர் அண்ணாதுரை போன்றவர்களுடைய கடவுள் தேடலில் முதல் கடவுள் என்கிற ஒரு சித்தாந்தம் இருந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இது போல எத்தனையோ பேர் தேடுதலிலே ஈடுபட்டவர்கள் தான், ஆனால் சரியாக கடவுளை கண்டடைய முடியவில்லை. கண்டடைய வேண்டிய விதத்திலே, தேட வேண்டிய வழியிலே கடவுளை தேடவில்லை. இஸ்ரவேலரும் கூட நீதி பிரமாணத்தை தேடினார்கள், ஆனால் அதை விசுவாசத்தினாலே தேடாமல் தங்களுடைய சுய நீதியின் பிரமாணத்தினாலே அதை தேடினதினாலே அடைய முடியாமற் போனார்கள் என்று சொல்லி ரோமரிலே வாசிக்கிறோம். இப்படி முதல் கடவுள் தேடல் என்கிற அந்த சித்தாந்தம் தமிழகத்திலும் கூட இருந்ததை பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. அண்ணாதுரை அவர்கள் வேதாகமத்தை படித்தவர், பைபிள் படித்தவர். அது மாத்திரமல்ல, பைபிளையும் தாண்டி கிறிஸ்தவர்கள் பைபிளுக்கு அடுத்தபடியாக படிக்கக்கூடிய இலக்கியமாயிருக்கிற மோட்ச பிரயாணம் என்கிற புத்தகத்தையும் அவர் படித்தவர். வெறுமனே படித்தவர் மட்டுமல்ல, அந்த புத்தகத்தை மேற்கோள் காட்டி பேசியவரும் கூட. அதற்கான சான்று என்னிடத்தில் இருக்கிறது. ஒரு சமுதாயத்துக்கு ஒரு இலக்கியம்
எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மேற்கோளாக காட்டி மோட்ச பிரயாணம் புத்தகத்தை அவர் முன்னிலைப்படுத்தி பேசுகிறதை நான் ஆதாரமாக வைத்திருக்கிறேன். ஆகவே ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், உண்மையாகவே கடவுள் தேடல் என்பது ஒரு மனிதனுக்கு சரியான கடவுளுடைய வழியில இருக்குமானால் அவர் கடவுளை கண்டடைய முடியும். கடவுளை கண்டடைவதற்கான ஒரே வழி வேதாகமம் மட்டுமே. வேதத்தை தங்களுக்கு கடவுள் தேடலுக்கு ஆதாரமாக கொண்டு யார் முயற்சிக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக கிறிஸ்துவிலே தேவனை கண்டடைய முடியும். ஏனென்றால் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக வந்தவர். ஆகவே கிறிஸ்துவிலே தேவனை காணாவிடில் ஒருவரும் ஒருபோதும் தேவனை கண்டடைய முடியாது. கிறிஸ்துவை பல்வேறு நிலைமைகளிலே இவ்வுலகம், குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்திலே மகான்களில் ஒருவராக, சமய சீர்திருத்தவாதியாக, ஏழை எளியவர்களுக்கு திக்கற்றவர்களுக்கு ஆதரவாளராக, இப்படி பல நிலைமைகளிலே அவரை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மனநிலைமையில் உள்ளவர்கள் உண்டு. ஆனால் அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இல்லை. ஆனால் கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் பொழுது அவர் தெய்வமாக இருக்கிறார், அவர் மனுஷனாகவும் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் கொலோசியர் நிருபத்தினுடைய புத்தகத்துக்குள்ளாக வருவோம். கொலோசியர் நிருபத்துக்குள்ளாக வரும் பொழுது முதல் அதிகாரத்திலே ஒரு சில ஒவ்வொரு பகுதியாக அதையும் நாம் பிரித்துக் கொள்ள முடியும். முதலாவதாக முதல் 2 வசனங்களை பார்க்கும் பொழுது, வழக்கமாக பவுல் அப்போஸ்தலன் ஒரு நிருபத்தை எழுதும் பொழுது அந்த நிருபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுக்கு அவர் வாழ்த்து சொல்லி எழுதுகிறது வழக்கம். அது பிரகாரமாக முதல் 2 வசனங்களிலே அவர் வாழ்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி வாழ்த்து சொல்லும் பொழுது, கொலோசே பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதரர்கள். அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கக்கூடியவர்கள் பரிசுத்தவான்கள் என்பதை பார்க்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருப வாழ்த்துரையிலும் இது அதிக தெளிவாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்கள் என்று அவர் எழுதுகிறார். காரணம் என்ன என்று சொன்னால், நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், பரிசுத்தவான்கள் என்பது யாரோ சிலர் இறந்து போன பிறகு பிற்காலத்திலே அவர்களுடைய வாழ்க்கை முறையை அதை ஆராய்ந்து பார்த்து அவர்களுக்கு பரிசுத்தவான்கள் என்கிற பட்டம் கொடுப்பது கத்தோலிக்க மதத்தினுடைய வழக்கமாக இருக்கிறது. போப்பாண்டவர் இறந்து போன சிலரை புனிதர்களாக அறிவிக்கிறது வழக்கம். ஆனால் கத்தோலிக்கர்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய நேரத்திலே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற அனைவரும் பரிசுத்தவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்பதை நாம் சொல்ல வேண்டும். அப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். இந்த பரிசுத்தவான்கள் என்பது கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய நிலையை காட்டக்கூடியதாக இருக்கிறது. முதல் வசனத்திலே சொல்லும் பொழுது, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் என்று சொல்லி எழுதுகிறதை பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் தன்னோடு கூட இருக்கக்கூடிய தீமோத்தேயுவும் இந்த நிருபத்திலே இணைத்து கொண்டு அவர் எழுதுகிறார். ஆனால் உண்மையில் எழுதுகிறது பவுல் அப்போஸ்தலன் தான். இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் முழுமையான ஆசிரியராக, எழுத்தாளராக இருப்பது பவுல் அப்போஸ்தலன் தான் என்றாலும் கூட, தன்னோடு இருக்கக்கூடிய தீமோத்தேயுவையும் இதிலே உடன் இணைத்துக் கொண்டு அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். சகோதரனாகிய தீமோத்தேயு என்று சொல்லும் பொழுது, பவுல் அப்போஸ்தலனுக்கும் தீமோத்தேயுக்கும் வயது வித்தியாசம் இருக்கிறது. அந்த வயது வித்தியாசத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் கிறிஸ்துவுக்குள்ளான அந்த சகோதரத்துவத்திலே சமநிலை தன்மையோடு கூட அவர் பாவித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏற்றதாழ்வு இல்லாமல் அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக அவரை ஒரு சகோதரனாக பாவித்து எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். 2வது வசனத்திலே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்கிறார். வழக்கமாக பவுல் அப்போஸ்தலன் எல்லா நிருபங்களிலும் இதை எழுதுவது வழக்கம். அப்படி வழக்கமாக அவர் எழுதுகிற வார்த்தை தானே என்று சொல்லிவிட்டு நாம் கடந்து போகாமல் இந்த வாழ்த்துக்களுக்கு உரிய ஒரு முக்கியத்துவத்தை நாம் கவனிப்பது நல்லது. கிருபையும் சமாதானமும் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இது ரெண்டுமே வேதாகமத்திலே, புதிய ஏற்பாட்டிலே மிகவும் பிரபலமான வார்த்தையாக இருக்கிறது. கிருபை, சமாதானம். கிருபை என்பது மரமாக இருக்கிறது, சமாதானம் என்பது அதன் கனியாக இருக்கிறது. கிருபையின் மரத்திலிருந்து சமாதானத்தின் கனி நமக்கு கிடைக்கிறது. கிருபை என்பது தேவனிடத்திலிருந்து நமக்கு அருளப்படுகிற ஒரு ஆச்சரியமான தெய்வீக அன்பாக இருக்கிறது.
தேவனுடைய அன்பு, இரக்கம், அவருடைய தொடர்ச்சியான தயவு, இவைகளை எல்லாம் நமக்கு கொண்டு வரக்கூடிய அளவற்ற தேவனுடைய அன்புதான் கிருபையாக இருக்கிறது. தகுதி இதுக்கு இந்த கிருபை என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் சொல்லர்த்தமாக விளக்கப்படுத்துவது முடியும். ஆனால் மொத்தமாக வேதத்திலே கிருபையை பார்க்கும் பொழுது அது தேவனுடைய இரக்கத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு ஈவாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். கிருபை என்பது தேவன் நம்மேல் வைத்த அளவற்ற அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. தகுதியற்றவர்களாகிய நமக்கு தேவன் காண்பித்த இரக்கத்தின் வழிமுறையாக இருக்கிறது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு அருளப்பட்டது. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லும் பொழுது கிருபையானது கிறிஸ்து மூலமாக நமக்கு அருளப்படுகிறது. தேவனுடைய கிருபை கிறிஸ்துவின் வழியாகவே நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே தேவனுடைய இரக்கங்களும் தயவும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நபராக இருப்பவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தேவனுடைய கிருபையை நமக்கு பலிதமாக்கக்கூடியவர் கிறிஸ்துவாக இருக்கிறார். கிறிஸ்துவில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள கிருபையிலிருந்து சமாதானம் உண்டாகிறதாக இருக்கிறது. சமாதானம் என்று சொல்லும் பொழுது அமைதி, அமைதியான மனநிலை, போர் முடிந்து போருடைய எல்லா கோபாவேசங்களும் பிரிவினையும் பகைமையும் மாறி ஏற்படக்கூடிய அமைதி நிலைக்குதான் சமாதானம் என்பதாகும். இந்த சமாதானத்தை குறித்து சொல்லும் பொழுது வேதத்திலே ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகள் சொல்வார்கள். பீஸ் ஆஃப் காட், தேவனுடைய சமாதானம் என்றும், பீஸ் வித் காட், தேவனோடு சமாதானம் என்றும் சொல்வார்கள். நாம் தேவனோடு தேவ சமாதானம் அற்றவர்களாக இருந்தோம். பாவத்தில் வாழ்ந்த நாம் பாவத்தில் இருந்த பொழுது சமாதானமற்றவர்களாக இருந்தோம். பாவத்தில் வாழ்கிற மனிதனுக்கு சமாதானம் இல்லை, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதனுக்கு சமாதானம் தேவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சமாதானம் தான், அல்லது தேவ சமாதானம் தான் மனிதனை சாந்தப்படுத்தக்கூடியதாக, அமைதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த தேவ சமாதானம் நம்மை தேவனோடு இருக்கக்கூடிய சமாதானத்திலும் இணைக்கிறது. ஒரு மனிதன் கிறிஸ்துவிலே தேவ சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். தேவ சமாதானத்தை கிறிஸ்துவிலே பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, தேவனோடு இருக்கக்கூடிய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்து நம்முடைய சமாதானக்காரனராக இருக்கிறார். ஆகவே கிறிஸ்து மூலமாக நாம் தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறோம். முன்னே நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், தேவனுக்கு பகைஞராக இருந்தோம், தேவனோடு நமக்கு சரியான உறவு இல்லாமல் இருந்தது. இந்த உறவை ஏற்படுத்தி பகைமையை நீக்கி சமாதானத்தை ஏற்படுத்தி வைத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த கிருபையும் சமாதானமும் அதோடு நின்று விடவில்லை, தொடர்ந்து பெருகி நமக்கு வழிந்தோடி கொண்டிருக்கிறது. அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய சுவிசேஷத்திலே எழுதுகிறார். ஆகவே நிருபங்கள் தோறும் பவுல் அப்போஸ்தலன் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லுவது பொருத்தமானதே. கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் எப்போதும் பெருகி கொண்டே இருக்கிறது. நமக்கு உண்டாகிறது இந்த வாழ்த்துதல் எவ்வளவு அருமையான வாழ்த்துதல் பாருங்க. அடுத்ததாக 3வது வசனம் தொடங்கி 8வது வசனம் வரையிலுமாக இந்த கொலோசே விசுவாசிகளை குறித்ததான காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் அறிந்து கொண்ட விவரத்தை அவர் எழுதுகிறார். குறிப்பாக கொலோசே சபையினுடைய விசுவாசிகளின் முக்கிய ஆவிக்குரிய நல்ல தரத்தை குறித்து அவர் அங்கே பாராட்டி பேசுகிறது நாம் பார்க்கிறோம். 3வது வசனம் தொடங்கி யாராவது வாசிக்க முடியுமா? 8வது வசனம் வரையிலும் வாசிக்கலாம். 3வது வசனம். கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம். தொடர்ந்து படிக்கட்டுமா? எப்படி? 8வது வசனம் வரையிலும். பயமா 4, 5 படிக்கட்டுமாங்கிறேன். படிங்க பிரதர். சரி.
பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். சரி, ரைட், போதும். இப்போ இந்த 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தி உங்களுக்காக எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறோம் என்று சொல்கிறார். ஸ்தோத்திரம் செலுத்துகிறார், வேண்டுதல் செய்கிறார். 2 காரியங்களை பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இங்க ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கான காரணங்களை 8 வசனம் வரையிலும் சொல்லுகிறார். 3 முதல் 8 வசனம் வரையிலும். கொலோசே விசுவாசிகளுக்காக பவுல் அப்போஸ்தலன் ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். அதற்கான காரணம் என்ன? 3வது வசனத்திலே 4வது வசனத்திலே வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசம், பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பு, பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை. 6வது வசனம், அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். இந்த 3 காரியங்களை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நமக்கு பரிச்சயமான ஒரு வார்த்தை. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தமானால், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருக்கிறான் என்று சொன்னால் உண்மை கிறிஸ்தவனிடத்தில் காணப்பட வேண்டிய அடிப்படை குணாதிசயங்கள், குணப்பண்புகள் இந்த 3 காரியங்களாக இருக்கிறது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. விசுவாசம் என்று சொல்லும் பொழுது தேவன் சார்ந்த காரியங்களில் வைக்கக்கூடிய பற்று உறுதியாக இருக்கிறது. அது கிறிஸ்துவிலே வைக்கக்கூடிய பற்று உறுதியாக, கிறிஸ்து மூலமாக அல்லது கிறிஸ்துவிலிருந்து கிடைக்கக்கூடிய தெய்வீக சத்தியங்கள், கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் என்னென்னலாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் பற்றுறுதி கொள்வது, அதன் மீது நாம் வைக்கக்கூடிய பற்றுறுதி. நம்பிக்கை வேறு, விசுவாசம் வேறு. சில மொழிபெயர்ப்புகளிலே விசுவாசத்தையும் நம்பிக்கை என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள், நம்பிக்கையை எதிர்நோக்குதல் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஒரு வகையிலே அது சரியாக இருக்கலாம். என்றாலும் கூட கிறிஸ்துவில் வைக்கக்கூடிய அல்லது தெய்வீக காரியங்களுக்கு அடுத்தவைகளில் வைக்கக்கூடிய பற்று உறுதி, அந்த சத்தியங்களின் மீது நாம் அதை பற்றி உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியது, அது நம்முடைய உறுதியாக அதை பிடித்துக் கொள்வது, அதைத்தான் சரியாய் சொல்ல முடியும் விசுவாசம் என்று சொல்லி. மனிதன் தெய்வத்துக்குரிய காரியங்கள் அறியப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறது. காணக்கூடாத தேவனை பற்றியதான காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும்படி வந்தவர் கிறிஸ்து. கிறிஸ்து மூலமாக, கிறிஸ்துவிலிருந்து கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டுள்ள காரியங்கள் எல்லாம் என்னென்னவோ அவைகளை நாம் பற்றி கொள்வதற்கு பேர்தான் விசுவாசம். விசுவாசத்தை இன்னொரு நிலைமையில் சொல்ல முடியும். பின்னோக்கி பார்த்து கிறிஸ்துவுக்கு அடுத்து, கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததும் அவர் ஆற்றியதுமான காரியங்களை குறித்தும் கிறிஸ்துவிலே நாம் வைக்கக்கூடியதுமான காரியம், ஒரு பற்றுறுதி தான் விசுவாசம். நம்பிக்கை என்பது அதிலிருந்து பிறக்கக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்து இல்லாமல் நம்பிக்கை இல்லை. கிறிஸ்து இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். முன்னே நீங்கள் கிறிஸ்துவை சேராதவர்களும் இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று சொல்லுகிற இடத்திலே, நீங்கள் கிறிஸ்துவை சேராதவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். இவ்வுலகத்தின் மக்களை பாருங்கள், அவர்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது? நம்மையும் மற்றவர்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இது எளிதாக விளங்கும். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை என்பது என்ன? நம்பிக்கை என்பது வரப்போகிறவைகளை எதிர்நோக்கி இருப்பதுதான் நம்பிக்கை. இனி நாம் என்னவெல்லாம் வரும் என்று காத்திருக்கிறோமோ, வேதத்திலே இனி வரப்போகிற காரியங்கள், நாம் அடைய போகிற விஷயங்களை குறித்ததான எதிர்நோக்குதலுக்குரிய காரியங்கள் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளோடு சம்பந்தப்பட்டதெல்லாம் நம்பிக்கையாக இருக்கிறது. கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வரப்போகிறார் என்பது நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்பது நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. பரலோகத்திலிருந்து வரக்கூடிய கிறிஸ்து நம்மை அவருக்கு ஒப்பாக மாற்றி நம்முடைய சரீரத்தையும் அவருக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்று எதிர்நோக்கி இருப்பது நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. நாம் பரலோகத்திலே என்றென்றைக்குமாக அவரோடு கூட வாழுவோம் என்பது நம்முடைய எதிர்கால நம்பிக்கையாக இருக்கிறது. பரலோகம் நம்முடைய குடியிருப்பாக இருக்கிறது என்பது நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இப்படி ஏராளமான காரியங்கள் வரப்போகிறவைகளை குறித்து சொல்ல முடியும்.
வரப்போகிறவைகளை குறித்து இன்னும் சொல்ல போனால் மனித வாழ்க்கை கல்லறையோடு முடிகிறது. ஆனால் கல்லறைக்கு அப்பால் என்னென்னலாம் நாம் நம்ப முடியுமோ, எதிர்நோக்கி இருக்கிறோமோ, அதெல்லாம் நம்பிக்கை சார்ந்தது. இதற்கு முன்னதாக நமக்கு என்னென்னலாம் தேவனால் கிடைக்க பெற்றிருக்கிறோமோ அதெல்லாம் விசுவாசத்தினோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசம் என்பது நாம் பெற்றிருக்கிற காரியங்களோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கு. விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், விசுவாசத்தினாலே சமாதானம் பெற்றிருக்கிறோம், விசுவாசத்தினாலே நாம் தேவனோடு பிள்ளைகளாகி இருக்கிறோம். இதெல்லாம் ஆகியிருக்கிறோம் என்று சொல்லி நாம் பெற்றிருக்கிற நிலையை குறித்து சொல்லுவது விசுவாசம். விசுவாசத்தினாலே இவைகளை எல்லாம் நாம் அடைந்திருக்கிறோம். நம்பிக்கையினாலே இவைகளை எல்லாம் நாம் அடைய எதிர்நோக்கி இருக்கிறோம். நம்பிக்கை என்பது அடைய போகிறவைகளை குறித்தும், விசுவாசம் என்பது அடைந்த காரியங்களோடும் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இது ஓரளவுக்கு உங்களுக்கு விசுவாசத்தின் நம்பிக்கையின் தரம் பிரித்து பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்பு என்பது விசுவாசத்திலிருந்து பிறக்கக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசத்திலிருந்து பிறப்பதுதான் அன்பு. கிறிஸ்துவே அந்த விசுவாசத்தின் கிறிஸ்துவ விசுவாசத்தின் நம்பிக்கைக்குரிய இடமாக இருக்கிறார். விசுவாசத்தின் இடமாக இருக்கிறார். நாம் எங்கே விசுவாசம் வைக்க வேண்டும்? கிறிஸ்து இயேசுவில் விசுவாசம் வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய விசுவாசத்துக்குரியவராக இருக்கிறார். கிறிஸ்து நம்முடைய விசுவாசத்தின் துவக்க நபராக அல்லது விசுவாசத்தினுடைய ஆரம்பமாக இருக்கிறார். கிறிஸ்து இல்லாமல் விசுவாச வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கையினுடைய ஆரம்பம் கிறிஸ்துவாக இருக்கிறார். அல்லது ஆத்மீக வாழ்வினுடைய துவக்கம் நமக்கு கிறிஸ்துவாக இருக்கிறார். அந்த கிறிஸ்துவில் இருந்துதான் தெய்வீக அன்பை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். தெய்வீக அன்பை நமக்கு விளங்க பண்ணுகிறது கிறிஸ்துவாகத்தான் இருக்கிறார். அந்த தெய்வீக அன்பின் பிறப்பிடம் கிறிஸ்துவே. கிறிஸ்துவே தெய்வ அன்பின் பிறப்பிடமாக இருப்பது மாத்திரமல்ல, அந்த அன்பை நமக்கு விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் தம்மை தாமே நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்ததன் மூலமாக அந்த அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார். கிறிஸ்துவிலே நாம் வைத்த அன்பினாலே பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்று அதன் மூலமாக தேவ அன்பையும் நமக்குள்ளாக கொண்டிருக்கிறோம். ரோமர் 5:5 அதைத்தான் சொல்லுகிறது. கிறிஸ்துவிலே நாம் வைத்த விசுவாசத்தினாலே நமக்கு அடைய பெற்ற பாக்கியங்களில் ஒன்று தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தேவ அன்பு நம்மளே பெற்றிருக்கிறோம். இந்த அன்பை நாம் தேவனிடத்தில் காண்பிக்கவும் மனிதர்களிடத்தில் சக மனிதரிடத்தில் காண்பிக்கவும் கடமைப்பட்டவர்களாக இருப்பது மட்டுமல்ல, அதை கட்டளையாகவும் பெற்றிருக்கிறோம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்றும் பிற மனிதர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்றும் சொல்லும் பொழுது இயல்பான மனித அன்பை குறித்து சொல்லாமல், நம்ம எல்லாருக்கும் தெரியுமே அகாப்பே பீலியோ என்ற 2 வார்த்தைகள். அந்த அகாப்பே அன்பை குறித்து தான் வேதம் பேசுகிறது. தெய்வீக அன்பு, பாரபட்சம் இல்லாத அன்பு, வேண்டுதல் வேண்டாமை இல்லாத அன்பு. அப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் யாவரையும் ஒருபோல நேசிக்கவும் சத்துருக்களையும் அன்பு கூறத்தக்கதான அந்த அன்பு, இயல்பான மனித அன்பிலே அது கூடாது. ஆனால் தேவ அன்பிலே கிறிஸ்துவினுடைய அந்த எல்லா பிரமாணங்களையும் நாம் நிறைவேற்ற முடியும். அந்த பிரமாணங்களை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக நமக்கு அருளப்பட்டதுதான் தேவனுடைய அன்பு. இந்த தேவனுடைய அன்பு என்னாலும் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசத்துக்கு ஒரு நாள் முடிவு வரும், நம்பிக்கைக்கு ஒரு நாள் முடிவு வரும். நாம் எதை நோக்கி நாம் விசுவாசித்திருக்கிறோமோ, நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் வரும்போது நம்முடைய விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் முற்று பெறும், முடிவு உண்டாகும். நாம் காண்கிறதை நம்ப வேண்டியதில்லை. நாம் எதிர்நோக்கி இருக்கிற அனைத்தையும் நாம் காணும் ஒரு நாளிலே விசுவாசம் நம்பிக்கை முடிவுக்கு வந்தாலும் அன்பு மாத்திரம் என்றென்றும் பரலோகத்திலே நிலை பெற்றிருக்கும். நாம் பாடுகிற ஒரு பாட்டு இருக்கிறது அல்லவா, அன்பே அங்கே மொழி என்று, அதிசயமான ஒளிமய நாடா. அங்கே அன்புதான் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அன்புக்கு ஒருபோதும் முடிவில்லை. ஆகவே அன்பே பிரதானம் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். இந்த அன்பை, இந்த விசுவாசம் நம்பிக்கை அன்பை மூன்றையும் குறித்து பல நிருபங்களிலே விசுவாசிகளோடு சம்பந்தப்பட்டு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் 1:2-3 வசனங்களிலே அவர்களுடைய அன்பின் கிரியை, அவருடைய விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், நம்பிக்கையின் பொறுமை என்று எழுதுகிறார். இந்த மூன்றும் வேறு 3 காரியங்களோடு இணைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாசம் என்பது கிறிஸ்து இயேசுவிலே வைக்கக்கூடிய விசுவாசமாக இருக்கிறது. அன்பு என்பது பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் வைக்கக்கூடிய அன்பு. எனக்கு வேண்டியவரிடத்துல நான் அன்பா இருப்பேன், எனக்கு பிடிக்காதவரிடத்துல நான் அன்பா இருக்க மாட்டேன் என்றெல்லாம் இல்லை. எல்லாரையும் நேசிக்கக்கூடிய அந்த தெய்வீக அன்பு, அதுதான் உண்மையாக கொரிந்தியர் நிருபத்தில் சொல்லப்பட்டுள்ள அன்பு நம்மிடத்தில் செயல்படுகிறதா என்பதை
பரிசோதித்து பார்க்க வேண்டியது. என்னிடத்தில் இருக்கிற இயல்பான அன்பா அல்லது தேவ அன்பிலே நான் நடந்து கொள்கிறேனா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்போ தெய்வீக அன்பு என்பது பரிசுத்தவான்கள் எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடிய அன்பாக இருக்கு. நம்பிக்கை என்பது பரலோகத்திலே நமக்கு உண்டாயிருக்கக்கூடிய பரலோகத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை. இந்த மூன்றையும் குறித்து பார்க்கும் பொழுது விசுவாசம் என்பது மெய் விசுவாசம் கிரியையில வெளிப்பட வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆகவே 1 தெசலோனிக்கேயர்ல சொல்லும் பொழுது பவுல் சொல்கிறார், உங்களுடைய விசுவாசத்தின் கிரியையும் அன்பின் பிரயாசத்தையும் நம்பிக்கையின் பொறுமையும் நாங்கள் கண்டு நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொல்லுகிறார். ஆகவே ஒருவன் மெய்யான விசுவாசி என்று ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்குரிய அடையாளங்களின் அடிப்படை குணாதிசயங்கள் இந்த 3 பண்புகளாக இருக்கிறது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. விசுவாசம் இருக்குமானால் விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை அவரிடத்துல காணப்பட வேண்டும். வெறும் வாயில பேசுறது அல்ல, அது உண்மையாகவே கிரியையிலே வெளிப்படக்கூடியதாக இருக்கணும். தேவனுடைய பிரமாணங்களை நிறைவேற்றக்கூடிய கிரியைகள் நம்முடைய விசுவாசத்தின் உயிர்த்தன்மையை நிரூபிக்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது, அன்பின் பிரயாசம் என்று சொல்லும் பொழுது அன்பானது, மெய்யான அன்பு அது வலியென பிரயாசப்பட்டு செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை முடியாவிட்டால், முடிந்த வரைக்கும் செய்வதல்ல, முடியாவிட்டாலும் முடியாத காரியங்களுக்கும் பிரயாசம் எடுத்து செய்வதற்கு பேர் தான் அன்பு. அன்பின் பிரயாசம் என்று சொல்கிறார். உண்மையாகவே நாம் யாரிடத்தை அதிகமாக அன்பு வைத்திருக்கிறோமோ அவர்களுக்காக அதிக பிரயாசப்படுகிறோம். அதுதான் உண்மை. மூன்றாவதாக, நம்பிக்கையின் பொறுமை. நம்பிக்கையை பொறுமையோடு சேர்த்து பேசுகிறார். பொறுமை என்று சொல்லும் பொழுது அது உபத்திரவத்தின் நேரத்திலே நம்மிடத்திலே உருவாகக்கூடியதாக இருக்கு. ஆகவே கிறிஸ்துவ நிமித்தம் நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா உபத்திரவங்களிலும் நம்பிக்கைக்கு நிமித்தமாக நாம வரப்போகிறவைகளை எதிர்நோக்கி இருப்பதனாலே அது நிமித்தமாக இப்பொழுது உபத்திரவங்களில் பொறுமையாயிருக்கிறோம். ஆகவே நம்பிக்கை பொறுமையோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கப்படுகிறது. இதே நிலைமையில தான் ரோமருக்கு எழுதின நிருபத்திலும் கூட பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரையிலான வசனங்களிலே அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று எழுதுகிறார். ஆகவே நம்பிக்கை என்பது பொறுமையிலே அது வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. அதாவது உபத்திரவத்தின் குகையிலே கடந்து போகும் பொழுதும் கூட நாம் பொறுமையா இருக்கிறது எதனால என்று கேட்டால், நமக்குண்டாய் இருக்கக்கூடிய நம்பிக்கையின் நிமித்தமாக. நாம் எதை நம்பி இருக்கிறோமோ அது வருவதற்கு காத்திருந்து பொறுமையோட காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கு உதாரணமாக எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்து காண்பித்து எபிரேயர் நிருப ஆசிரியர் எழுதுகிறதை நாம் பார்ப்போம். ஆகவே இதோடு நான் இதை நிறுத்துகிறேன். இந்த காரியங்கள் 2 தெசலோனிக்கேயர், எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபேசியருக்கு எழுதின நிருபம், இந்த இடங்களில் எல்லாம் இந்த விசுவாச, நம்பிக்கை, அன்பு மூன்றையும் குறிப்பிட்டு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக இந்த 3 நிமித்தமாக பவுல் அப்போஸ்தலன் கொலோசே விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இதை பார்க்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலனுடைய உள்ளத்திலே மிகுந்த மகிழ்ச்சியும் கிளர்ச்சியும் எழும்பி அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம், பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேல் உள்ள அன்பு, பரலோகத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை, இதை சிதைக்கும் விதமாக தான் பிசாசானவன் செயல்படுகிறார். இன்றைக்கும் நம்முடைய விசுவாசத்தை தகர்க்கக்கூடிய கள்ள உபதேசங்கள், நம்முடைய அன்பை போக்கக்கூடியதான நடைமுறை காரியங்கள், அன்பு குறைந்து போவது, நம்பிக்கை, பரலோகத்துக்கு வரப்போகிற காரியங்களை குறித்ததான நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கை, கிறிஸ்து வருவார் என்கிற எதிர்பார்ப்பு குறைந்து கொண்டே இருக்கிறது. வருவார் என்கிறதுல நாங்க நம்புறோம். ஆனா வர்றவர் என்னைக்கோ ஒரு நாள் வருவார், அது வரைக்கும் நாங்க எங்களுடைய விருப்பம் போல நாங்கள் வாழ்ந்து கொள்கிறோம் என்பது போல, நாளைக்கே கிறிஸ்து வருந்த விட்டால் நாம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியான ஒரு எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும் என்ற அந்த ஆவலுள்ள போதனைகள் எல்லாம் இன்றைக்கு குறைந்து போய்விட்டது. இன்றைக்கு உலகத்துக்கு அடுத்ததான விதமாக நாம் வாழ்கும் வாழ்க்கை முறையை தெரிந்து கொண்டோம். வரப்போகிற உலகத்துக்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை குறைந்து போய் கொண்டிருக்கு. ஆகவே இம்மூன்றையும் குறித்து தாக்கக்கூடிய உலகம், மாமிசம், பிசாசு என்கிற சத்துருக்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இந்த நம்பிக்கையை சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள் என்று சொல்கிறார். நாம் ஏற்கனவே சொன்னது போல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலிருந்து பிறக்கக்கூடியதுதான் நம்பிக்கை. ஆகவே வரப்போகிறவைகளுக்கு அடுத்ததான இந்த நம்பிக்கை சுவிசேஷத்தில் தான் அடங்கி இருக்கிறது. சுவிசேஷத்தை புறக்கணிக்கிற மனிதனுக்கு கல்லறைக்கு அப்பால் எந்த நம்பிக்கையும் கிடையாது.
பரலோகத்துக்கு அடுத்த காரியங்கள், மறுமை உலகத்துக்கு அடுத்த காரியங்கள், நித்திய ஜீவனுக்கு அடுத்த காரியங்களிலே எந்த நம்பிக்கையும் கிடையாது. இந்த சுவிசேஷமானது உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது. இந்த சுவிசேஷத்தை போல வலிமை வாய்ந்த ஒரு உபதேசம், ஒரு போதனை, ஒரு ஒரு கோட்பாடு, ஒரு 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 சித்தாந்தம் இந்த உலகத்தில் வேற எதுவும் கிடையாது. ஏனென்றால் உலகத்திலே நிறைய அறிவுசார் போதனைகள், அறநெறி நூல்கள், அறநெறி போதனைகள் மதங்களில் நிரம்பி கிடக்கிறது. சற்றேறக்குறைய 10 கட்டளைகளுடைய எல்லா வரிகளையும், எல்லா கட்டளைகளையும் கொண்டு பாடிய சித்தர் பாடல்கள் என்னுடைய கரங்களில் இருக்கிறது. களவு செய்யாதிரு, கொலை செய்யாதிரு, இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய நல்ல உபதேசங்களை கொண்டிருக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்கிறது. அறநெறி நூல்களில் முதன்மை இடத்தை தமிழர்கள் சொல்லுவது திருக்குறளை சொல்லுவார். இப்படி அறநெறி நூல்கள், ஔவையார் பாடல்கள், இப்படி எல்லாம் நிறைய பாடல்கள்ல ஆத்திச்சூடி எல்லாம் எடுத்தீங்கன்னா நிறைய அறநெறிகள் இருக்குது. இப்படி அறநெறி கோட்பாடுகள், அறநெறி உபதேசங்கள் எது இருந்தாலும் அது எதுவும் மனிதனுடைய ரட்சிப்புக்கு பயன் தராது. மனிதனுக்கு பாவ மன்னிப்பை அது தராது. ஏற்கனவே அவன் பாவியாய் இருக்கிற நிலைமையிலிருந்து அவனை பரிசுத்தவானாக, நீதிமானாக மாற்றுவதற்கு அது போதாது. விசுவாசத்தை கொடுத்து ரட்சிப்பையும் நீதிமானாக்குதலையும் நமக்கு இலவசமாக தரக்கூடியது சத்திய வசனமாகிய சுவிசேஷமே. அந்த சுவிசேஷத்துக்கு ஒரு அடைவழி இருக்கிறது, சத்திய வசனமாகிய சுவிசேஷம். இந்த வசனத்திலும் எபேசியர் 1:13 பவுல் அப்போஸ்தலன் இவ்விதமாக இந்த சுவிசேஷத்தை அழகுபட கூறுகிறார். சத்திய வசனமாகிய சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரம்பி பலன் தருகிறது. இந்த சுவிசேஷத்தினுடைய பலன் ஏன் என்று சொன்னால், சுவிசேஷம் தன்னில் தானே ரட்சிக்கும் வல்லமையை உடையதாக இருக்கிறது. அது விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்கிறோம். சுவிசேஷம் மட்டுமே தன்னில் தானே ரட்சிக்கும் வல்லமையை கொண்டதாக இருக்கிறது. தேவ பலன், டுனாமிஸ் என்ற வார்த்தை, தேவ வல்லமை என்கிற அந்த வார்த்தைக்கான அந்த சொல் தான் டுனாமிஸ் என்பது. அதிலிருந்துதான் டைனமோ, டைனமிக் என்ற வார்த்தைகள் வந்தது. ஒன்று தன்னில் தானே சக்தியை பிறப்பிக்கக்கூடிய ஒன்றுக்கு தான் டைனமிக் அல்லது டைனமோ என்று சொல்வார்கள். சக்தியை பிறப்பிப்பது, வல்லமையை, ஆற்றலை வெளிப்படுத்துவது. இந்த ஆற்றலை, ரட்சிக்கும் ஆற்றலை, ரட்சிப்பின் வல்லமை சுவிசேஷத்திலே தங்கி இருக்கிறது. சுவிசேஷத்துக்கு அந்த வல்லமை இருக்கிறது. இந்த சுவிசேஷம் எப்பேற்பட்ட பாவிகளையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது, எப்பேற்பட்ட உலக பற்றாளனையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த கொலோசை சபை, இந்த கொலோசை பட்டணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கூட இந்த சுவிசேஷம் அவர்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்திருக்கிறது. இது பெரிய வியாபார ஸ்தலமுடைய அல்லது வியாபாரத்துக்கான போக்குவரத்து பாதையிலே இருக்கிறதுனாலே பலதரப்பட்ட மக்களும் இங்கே வந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். பிரிகியா நாட்டினுடைய ஒரு முக்கியமான இடமாக இது இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலின் நாட்களிலே இது அவ்வளவு பிரபலமான ஒரு பட்டணம் அல்ல. ஆனால் அதற்கு முந்தின காலத்திலே இது ஒரு பெரிய பிரபலமான பட்டணமாக இருந்தது. ரோமர்களுடைய ஆட்சி காலத்திலே கிழக்குக்கும் மேற்குக்கும் நடுவிலே கிழக்கினுடைய முகத்துவாரமாக இது இருந்தது. மேற்கு நோக்கி வருகிறவர்கள் நுழையக்கூடிய நுழைவாயிலாக இந்த கொலோசை பட்டணம் இருந்தது. அப்ப பிரபலமான ஒரு பட்டணத்திலே, ஒரு முதன்மையான இந்த பட்டணத்திலே வாழ்ந்த மக்கள் இந்த உலகத்தினுடைய எல்லா ஆசாபாசங்களையும் வெறுத்தொதுக்கி சுவிசேஷத்தை பற்றி கொள்வதற்கு அது ஏதுகரமாக இருந்தது. ரட்சிப்பின் சுவிசேஷம் அவர்களிடத்திலே பலன் செய்தது. இதை எல்லாவற்றையும் எப்பாப்பிரோம் மூலமாக கேள்விப்பட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு 8வது வசனத்திலே ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான் என்று சொல்லுகிறார். எப்படியாக கொலோசை விசுவாசிகளுடைய காரியங்களை குறித்து கேள்விப்பட்டு அது நிமித்தமாக பவுல் அப்போஸ்தலன் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நேரம் இருக்கிற காரணத்தினால இன்னும் ஒரு 5 நிமிடத்திற்கு மாத்திரம், 5 நிமிடம் முன்னதாக நான் முடிக்கிறேன். 5 நிமிடத்துக்குள்ளாக ஒரு சுருக்கத்தை சொல்லுகிறேன். 9 முதல் 11 வரையிலான வசனங்கள்ல இந்த விசுவாசிகளுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக பவுல் அப்போஸ்தலன் எல்லா விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்களையும் நன்மைகளையும் கேட்கும் பொழுது அவர்களுடைய நல்ல காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவதோடு அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறதும் சேர்ந்து செய்யக்கூடிய காரியமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை சிறப்பம்சங்களை கொண்டிருந்தாலும் கூட
இதோடு மன நிறைவு கொண்டவர் அல்ல பவுல் அப்போஸ்தலர். நீங்கள் நிருபங்களிலே தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் எபேசியருக்கு எழுதின நிருபம், கொலோசியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், இப்படி நிருபங்களில் எல்லாம் பவுல் அப்போஸ்தலன் அந்த விசுவாசிகளுக்காக விசேஷமாக ஜெபங்களை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட இந்த ஜெபத்திலிருந்து அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டியது அதிக விஷயங்கள் இருக்கிறது. இந்த ஜெபத்திலே அவர் ஜெபம் ஏறெடுக்கிறது இவ்வுலகத்தினுடைய அவர்களுடைய தேவைகளுக்காக அவர் ஜெபம் ஏறெடுக்காமல் அவர்களுடைய ஆவிக்குரிய தேவைகளை மனதில் கொண்டு அவர் ஜெபம் ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்திலும் 3ஆம் அதிகாரத்திலும் 2 ஜெபங்கள் இருக்கிறதை பார்க்க முடியும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே ஒரு ஜெபம் இருக்கிறது. அதே போல கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே இந்த பகுதியிலே ஒரு ஜெபம் இருக்கிறதை பார்க்கும். இந்த ஜெபங்களில் எல்லாம் அவர்களுடைய ஆவிக்குரியனுடைய உன்னத காரியங்களுக்காக, மேன்மையான காரியங்களுக்காக பவுல் அப்போஸ்தலன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக இன்றைய நாட்களிலே ஊழியக்காரர்கள் ஜெபிப்பதோ அல்லது ஊழியக்காரர்களிடத்திலே ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்வதோ விசுவாசிகள் தங்களுடைய உலக பிரகாரமான தேவைகளுக்காக ஜெபிக்கும்படியே கேட்டுக்கொள்வார்கள். நாமும் உலக பிரகாரமான தேவைகளுக்காக அவர்களுக்காக அதிகமாக ஜெபிக்கிறோம், ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், உண்மைதான். என்றாலும் தனிப்பட்ட நிலைமையிலே நம்முடைய சபை மக்களுடைய கேட்கலையா? கேட்கலையாங்க பிரதர்? கேக்குது பிரதர், கேக்குது. தனிப்பட்ட நிலைமையிலே ஒரு சபை ஊழியர்களாக அல்லது மூப்பர்களையும் சுவிசேஷகர்களையும் உள்ளடக்கி நான் இங்கே சொல்லுகிறேன். ஊழியர்கள் என்று சொல்லும் பொழுது சுவிசேஷகர்களும் ஒரு சபை பொறுப்பாளர்களாக இருக்கிற மூப்பர்களும் இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய ஜெபத்தின் மாதிரியை அதிகமாக படித்து தங்களுடைய சபை விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, உயர்வுக்காக இவ்விதமாக ஜெபிக்க வேண்டியது கடமைப்பாடாக இருக்கிறது. அருமையான ஒரு ஜெபங்களை அங்க ஏறெடுக்கிறார். அங்கே அவர் சொல்லுகிற காரியம் விசுவாசிகளுடைய 3 வசனங்கள்ல அவர் சொல்லுகிற காரியம் பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல நான் அதை முடிச்சிடறேன். 9ல இருந்து படிக்கட்டுமா? அல்ல, படிக்க வேண்டாம், நான் குறிப்புகளை மட்டும் சொல்றேன். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம். என்னென்ன காரியத்துக்காக? நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும். இதையெல்லாம் விவரித்து கொண்டு, ஏன்னா இந்த பகுதியெல்லாம் நான் தனித்தனி பிரசங்கமாக செய்திருக்கிறேன். அதனால இந்த பகுதியை மட்டுமே நம்ம முழுமையா விரிவா படிக்க முடியாது. அதனால இந்த ஜெபத்தினுடைய சுருக்கத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போனா தான் இந்த நிருபத்தை நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ண முடியும். அதனால இங்க பாருங்க, முதன்மையாக ஆவிக்குரிய அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் விசுவாசிகள் நிரப்பப்பட வேண்டும். அது எப்படி? எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும். 3 காரியங்களை இங்க பார்க்கிறோம். 3க்கும் துணை காரியங்களையும் நாம் பார்க்கிறோம். ஒன்று, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுதல். அது எவ்விதமான நிரப்பப்படுதல்? ஆவிக்குரிய எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும். இதையெல்லாம் விவரிப்பதற்கு முடியாத சூழ்நிலையினாலே நான் கடந்து போகிறேன். 2வதாக, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும். தேவனுடைய சித்தத்தை அறிகிறது வேற, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைதல் வேற. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைவது எதற்காக என்றால் சகலவிதமான நற்கிரியலாகிய கனிகளையும் தருவதற்காக. அப்படி தரும்போது அது அவருக்கு முழு பிரியமுண்டாக பாத்திரராய் நடந்து கொள்ள செய்கிறது. இங்க கர்த்தருக்கு பிரியமுண்டாக பாத்திரராய் நடத்தல் என்று இருக்கிறது. ஆங்கிலத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழு பிரியமுண்டாக பாத்திரராய் நடந்து கொள்ளவும் என்று இருக்கும். சரியான கிரேக்கத்துக்கு ஏற்ற சரியான மூலச்சொல்லுக்கு சரியான மொழிபெயர்ப்பு அதுதான். கர்த்தருக்கு முழு பிரியமுண்டாக பாத்திரராய் நடந்து கொள்ளவும். 3வதாக, அவருடைய வல்லமையினால் பலப்படுத்தப்படுவதற்காக. தெய்வீக வல்லமையினாலே, கிறிஸ்துவின் வல்லமையினாலே நாம் பலப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கு. அந்த வல்லமை எப்படிப்பட்டது என்று சொன்னால் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும், மகிமையான அவருடைய வல்லமையின்படி. இதுக்கெல்லாம் ஒரு அடைமொழியோடு கூட அவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம்.
நாம் கிறிஸ்துவின் வல்லமையால் பலப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாக அப்போ முதலாவதாக அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். இரண்டாவதாக தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும். மூன்றாவதாக அவருடைய எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்பட வேண்டும். இந்த வல்லமையால் பலப்படுத்தப்படுதல் என்று சொல்லாமல் எல்லா வல்லமையாலும் என்று சொல்லுகிறார். இந்த பவுலப்போஸ்தலன் இந்த 3 வசனத்திலே 5 முறையாக எல்லாம், சகலம், முழுமையும் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கக்கூடிய கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகிறார். அந்த ஒரு சொல் பலவிதமாக இந்த நிருபத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏறக்குறைய 30 முறைக்கு வருகிறது என்று சொல்லி நான் முன்னுரையிலே சொன்னேன். இந்த நிருபத்திலே அந்த வார்த்தையை அதிகமாக அவர் பயன்படுத்துகிறதற்கான காரணம் எல்லாம், சகலமும், முழுமையும் கிறிஸ்துவிலே இருக்கிறது. அப்ப கிறிஸ்து எல்லாவற்றிலும் முழுமையாக இருக்கிறார், முதன்மையாக இருக்கிறார் என்பதனாலே, எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்பதனாலே எல்லாவற்றையும் அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது எல்லாம் எல்லாம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது. ஏனென்றால் இந்த கொலோசிய விசுவாசிகளை பாதித்த பிரச்சனை என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் எல்லாம் இல்லை. கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் போதுமானவர் அல்ல. கிறிஸ்து எல்லாவற்றிலும் எல்லாமும் அல்ல. நாம் கிறிஸ்துவுக்கு வெளியிலே அடைய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. ஆகவே இப்படி அவர்கள் சொன்ன அந்த தப்பறையான போதனைகளுக்கு பதில் கொடுப்பதற்காக இங்கே சொல்லும் பொழுது அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும், எல்லா ஞானத்தோடும். பாத்தீங்களா, முதல்ல எடுத்தோடனே அவர் சொல்லிட்டார், எல்லா ஞானத்தோடும். கிறிஸ்துவுக்குள் எல்லா ஞானத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா ஞானத்தோடும் கிறிஸ்துவிலே நாம் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நிரப்பப்பட வேண்டும். இந்த 3 காரியங்களையும் சொல்லி அவர் வேண்டுதல் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே சூழ்நிலைக்கேற்ற நிலைமையிலே அந்தந்த விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய தேவைகளை மனதில் வைத்து உன்னத நோக்கங்களுக்காக மிக மிக உன்னதமான காரியங்களை எல்லாம் மனதில் கொண்டு பவுலப்போஸ்தலன் மிக அதிகமான உயர்ந்த சிந்தையோடு ஜெபிக்கிறதை நான் பார்க்க முடியும். குறிப்பாக எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் அவர் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தினுடைய நீண்ட வார்த்தைகளை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கு. இப்படி ஆவிக்குரிய நிலைமையில நாம் இன்னும் அதிக தேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறதை பார்த்து அதற்காக அந்த காரியங்களுக்காக ஒரு ஊழியக்காரர்கள் தங்களுடைய சபை விசுவாசிகளுக்காக அவர்களுடைய வளர்ச்சிக்காக ஜெபிக்க வேண்டியது அதிக அவசியமாக இருக்கு. இதையெல்லாம் சொல்லிட்டுதான் ஜெபத்தை பற்றி சொல்லுறாரு. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக நமக்குள்ளே அதிகமாய் செய்ய வல்லமையுள்ள அவருக்கு என்று சொல்லுகிறார். நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு நினைக்கிறதுக்கும் அதிகமாக அவர் செய்யக்கூடியவர் தான். ஆனா இந்த வார்த்தையை நாம் எதுக்கு பயன்படுத்துறோம்னா, உலக பிரகாரமான காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாக நமக்கு செய்யக்கூடியவர் நினைக்கிறோம். நமக்கல்ல, நமக்குள்ளே செய்யக்கூடியவர். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக நமக்குள்ளே செய்யக்கூடியவர் என்று சொன்னால் நமக்கு தேவையான ஆவிக்குரிய உள்ளான காரியங்களுக்கான வேண்டுதலை குறித்து தான் அங்கே கருத்து சொல்லப்படுகிறது. இப்படியாக பவுலப்போஸ்தலனுடைய அந்த உன்னத தேவையை, உன்னத காரியங்களை, சிந்தனையை மனதில் கொண்டவர்களாக நாமும் கூட ஜெபத்திலே நம்முடைய சொந்த தேவைகளுக்காக, ஆவிக்குரிய தேவைகளுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக அந்த நடத்தக்கூடிய பொறுப்பாளர்கள் அவ்விதமாக தங்களுடைய விசுவாசிகளுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நிலைமையிலே பவுலப்போஸ்தலனுடைய ஜெபம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்களை நாம் பார்ப்போம். இப்படியாக பவுலப்போஸ்தலனுடைய இந்த முதல் பகுதியை, இந்த நிருபத்தினுடைய முதல் சில பகுதிகளில் அவர் எழுதுகிற இந்த வசனங்களை நாம் இன்றைக்கு சிந்தித்தோம். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து மீதியான காரியங்களை நாம் எவ்வளவு முடிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு சிலதை சுருக்கிதான் நான் சொல்ல முடியும். ஆனாலும் இந்த நிருபத்தை முழுமையாக முடிக்க கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.